Hello friends, நம்ம இன்னைக்கு வந்துட்டு prawn masala roast எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. First வந்து நமக்கு தேவையான ingredientsலாம் எடுத்துக்கலாம். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற ingredientsலாம் எடுத்து வெச்சுக்கோங்க. இதே ingredients வந்து நான் descriptionலயும் கொடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு பவுல்ல வந்துட்டு நம்மளோட க்ளீன் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு அது கூட எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவுமே போடாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி போட்டிங்கன்னா மசாலாலாம் ரொம்ப வாட்டரி ஆயிடும், ஸோ மசாலா ஒட்டாது. ஸோ தண்ணி எல்லாம் போடாம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஒரு 10 minutes அப்படியே வச்சிருங்க. இப்போ 10 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து இதோ வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பேன்ல வந்து நல்லா ஆயில் போட்டுட்டு ஆயில் சூடான உடனே கடுகும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதுல வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ப்ரான் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ப்ரான் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் கூட நல்லா ஃப்ரை ஆகணும்ல, ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதை குக் பண்ண விட்டுருங்க. ப்ரான் குக் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 7 பெரிய ப்ரானா இருந்தா ஒரு 7 minutesல குக் ஆயிரும். சின்ன ப்ரான்னா ஒரு 5 minutesல குக் ஆயிரும். ஸோ இப்படி நம்ம வந்துட்டு 1 minute ஒருக்கா நம்ம வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தாதான் மசாலா வந்து நல்லா கோட் ஆகும். ஸோ அதனால நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ரான்க்கு வந்து எந்த தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஆனால் ப்ரான்லேருந்தே தண்ணி விடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி விழுந்திருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே வந்துட்டு ஊற்றாதீங்க. மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சிருங்க. வேக வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி விட்ட உடனே ப்ரான் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடுங்க. செக் பண்ண உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிடுங்க. ஏன்னா ப்ரான் வந்துட்டு ஒரு 5 to 6 minutesலேயே வெந்துடும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த தண்ணி போகணும்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ப்ரான் ஹார்ட் ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு வெந்த உடனே என்ன பண்ணால் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வாட்டர்லாம் போயிடும். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட ப்ரான் ரோஸ்ட், ட்ரை ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாக பண்ணிடலாம். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன்.